ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 5 விஷயங்கள் புரிந்தால் போதும் நீங்களும் தையல் தொழிலில் பக்கா மாஸ். மெயினாக இந்த 5 விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். மெயினாக ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, இப்போ என்ன உட்பட சொல்கிறேங்க, நம்ம அனைத்து பெண்களுமே தையல் தொழிலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைய நாள் எனக்கு அதிக துணிகள் நான் தைக்கணும், நாளைக்கு எனக்கு அதிக ஆர்டர்ஸ் வரணும், அதிக கஸ்டமர் என்கிட்ட துணி கொடுக்கணும், திங்கக்கிழமை நான் பாக்கி விட்ட அமௌண்ட் வரணும், இதே போல் செவ்வாய்க்கிழமை ஒரு எதிர்பார்ப்பு, புதன்கிழமை ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எதிர்பார்ப்புகள் அனைத்தும் வெற்றி அடையணும் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம புரிந்து செயல்பட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த தையல் தொழிலில் 100% நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும். இப்போ மெயினாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ தையல் தொழிலில் இப்போ எனக்கு ப்ளவுஸ் தைக்க தெரியுது, சுடி தைக்க தெரியுது, எல்லாமே தைக்க தெரியுது. எனக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கு. இதில் இப்படி இப்படி தைக்கணும், இந்த துணியோட குவாலிட்டி இப்படி இருக்குது, இந்த துணியோட தரம் இப்படி இருக்குது. இப்போ இந்த சுடி நான் தைக்கிறேன் பார்த்தீங்களா, இது அந்த டாப் அப்படியே பேப்பர் மாதிரி அவ்வளோ ஒரு மெலிசாக இருக்குது. அப்படியே தைக்கும் பொழுதே மிதி அடியில் நல்லா பிடிக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, லைட்டாக கொஞ்சம் டென்ஷனை லூஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய தையல் வச்சு நம்ம தைக்கும் பொழுது இந்த துணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நகரும். இதே போல் அந்த துணியோட தரமும் நமக்கு புரியும் பொழுது தான் நம்ம இந்தந்த துணியை இப்படி இப்படி தைக்கணும் அப்படின்னு அந்த புரிதல்கள் ஏற்படும் பொழுது நம்ம ஃபாஸ்ட்டாக கடன்னு தைக்க முடியுது. இதே பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் நான் டைலரிங் கிளாஸ் படிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த துணியோட தரமும் எதுவும் தெரியாது, எனக்கு அந்த ப்ளவுஸ் எப்படி தைக்கணும்னு தெரியாது, எந்த ஒரு துணியுமே எப்படி எப்படி தைக்கணுங்கன்னு ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம ஸ்டார்டிங்கில் இருப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க இந்த புடவையை இப்படி 2ஆக மடித்து ஓரடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க வச்சு கொடுத்தபடி நான் தைச்சிட்டே வந்தாலும் பாதி வரைக்கும் நல்லா சூப்பராக வரும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா திருகிக்கிட்டு போகும். இந்த துணி இந்த புடவையோட கிளாத் கிராஸாக இருக்குது, அதனால தான் வளைஞ்சிக்கிட்டு போகுது, திருகிக்கிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு அப்போ தெரியவே தெரியாது. அப்போ நான் ஒரு விஷயத்தை புரியாமல் செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல நமக்குள்ள ஒரு பதட்டம், பயங்கிறது வந்துடும். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சு செஞ்சோம் அப்படின்னா அந்த பதட்டம், பயங்கிறது வரவே வராது. ஈஸியாக கடன்னு தைச்சி முடிச்சிட முடியும். இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்க 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னா, நான் புரிஞ்சு செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அரை மணி நேரத்தில் நான் ஈஸியாக தைக்க முடியுது. இதே என்னால் புரியாமல் நான் செயல்படும் பொழுது 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு டைம் எடுக்குது. அப்போ நம்ம ஒரு தொழில் பழகிறோம் அப்படின்னா, நம்ம மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை முழுமையாக கற்றுக்கணும். இப்போ நீங்கள் அரைகுறையாக நம்ம தைக்கிறவங்களுக்கு தான் இப்போ நான் மெயினாக சொல்கிறேன். நம்ம அரைகுறையாக தைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு பதட்டம், பயம் உங்களுக்கு நான் சொல்லலைனாலும் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பதட்டம், பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இப்போ பாதி ப்ளவுஸ் தான் உங்களுக்கு தைக்க தெரியுது, பாதி ப்ளவுஸ் தைக்க தெரியல. கட்டிங் அதே போல் தான், பாதி அரைகுறையாக தான் கட்டிங் பண்ண தெரியுது அப்படின்னா உங்களுக்குள்ளேயே ஒரு தைரியங்கிறதே இருக்காது. மனசில் பதட்டம், பயத்தோடையே நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. தொழிலை நல்லா முழுமையாக நீங்கள் மேலும் மேலும் ப்ராக்டிக்கல் பண்ணி நல்லா முழுசாக கற்றுக்கிட்டு செயல்பட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த தையல் தொழில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் ஆர்வமாக இருக்கும். அப்போ நீங்கள் முழுசாக கற்றுக்கும் பொழுது இன்னும் நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன தைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே வந்துடும். அப்போ இந்த தொழிலை நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியுங்கிற ஒரு நம்பிக்கை, உறுதி உங்களுக்குள்ளே வந்துடும். அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த புரிதல் உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் மேலும் மேலும் அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்க முடியும். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் விஷயம், 2வது விஷயம்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது, நல்லா முழுமையாக தைக்க தெரிஞ்சவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேள்வியாக இருக்கும் அப்படின்னா, 2வது விஷயம், இப்போ எனக்கு முழுமையாக அந்த தொழிலை நான் கற்றுக்கிட்டேன். ஆனாலும் எனக்கு அதிக ஆர்டர்ஸ் அதிகம் இருக்குது. ஆனாலும் என்னால் தைக்கவே முடியலங்க. ஒரு விதமான மலப்பாக இருக்குது. அதிக துணிகள் இருந்தும் என்னால் தைக்க முடியல. இதுக்கு என்ன காரணம்? அப்போ நான் ஒரு நாளைக்கு அசால்ட்டாக ஒரு 7, 8 ப்ளவுஸாவது தைக்கணும். அப்படி தொடர்ச்சியாக செஞ்சால் தானே தையல் தொழிலில் சக்ஸஸ் ஆக முடியும். எனக்கு வேலையை பார்த்தாவே மலப்பாக இருக்குது. தொடர்ந்து என்னால் செயல்பட முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் ஒரு 2 விதமான காரணங்கள் தாங்க இருக்குது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தைக்க முடியாததுக்கு மெயின் காரணம், ஃபஸ்ட்டு நம்பர் 1 விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா,
உங்களுடைய உடல்நிலை. உடல்நிலை எந்த அளவுக்கு நமக்கு ஆரோக்கியமா இருக்கோ, அந்த அளவுக்கு தான் நம்பளால வந்து உற்சாகமா தையல் தொழில்ல செயல்பட முடியும். அப்ப நம்ம உடல் ஆரோக்கியம் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா, தொடர்ச்சியா நம்பளால மிஷின்ல உட்காந்து செயல்பட முடியாது. 2வது விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்னுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கு. இருந்தாலும் என்னால மிஷின்ல உட்காந்து செயல்பட முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய நம்மளுடைய மனச்சோர்வு. இப்ப நான் வந்து மனதளவுல ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் எண்ணறியாம எனக்கு வந்துகிட்டே இருக்கு. நான் பாசிட்டிவ் எண்ணங்கிறதே என்கிட்ட கம்மியா இருக்கு. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா என்னால முடியாது, முடியாது அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, நம்ம ஆழ் மனசுல எத பதிவு செய்றோமோ, அதன்படி தான் நம்ம வந்து ஒரு தொழில வந்து நம்ம மேலும் மேலும் சக்சஸ் அடையறதும், அடையாத போற காரணமும் இருக்கு. என்னால முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட முயற்சி செய்யறவங்க கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு போயிடுறாங்க. நம்மளால முடியாது, என்னால செய்யவே முடியாதுங்க அப்படின்னு நம்ம நெகட்டிவா திங்க் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல நம்மளுடைய வேகம் அப்படிங்கிறது குறைந்து போகுது. அப்ப நம்ம வேகமும் வராது, விவேகமும் வராது. 2மே அந்த இடத்துல ஸ்டக் ஆயி நின்றுது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தையல் மிஷின்ல ஒரு நாளைக்கு நான் அசராம 6, 7 ப்ளவுஸ் தைக்கணுங்க. நான் வந்து அவ்ளோ வேகமா, ஹெவியா, ஃபாஸ்ட்டா தைக்கணும், உற்சாகமா தைக்கணும் அப்படின்னா, நீங்க மிஷின்ல உட்காந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய நினைவுகள் நம்மளுடைய நினைவுகள் இருக்குங்களா, நம்ம மனசுக்குள்ள இப்ப ஃபேமிலில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். ஏதாவது வீட்ல ஏதாவது குழப்பங்கள் ஏதாவது இருந்தாலும், அந்த மைண்ட வந்து நம்ம தைக்கும் பொழுது அந்த ஞாபகம் வரக்கூடாது. நீங்க அந்த எண்ணம் வந்து ஒரு நிலையா இருக்கணும். நான் தைக்கிறேன்னா, அந்த தைக்கிறதுல மட்டும் என்னுடைய எண்ணங்கள் பாசிட்டிவா நான் அந்த தொழில்ல சக்சஸ் ஆகணும். இத நான் முடிச்சு காட்டணும். எங்க வீட்ல எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், அத ஒதுக்கி வச்சுட்டு நீங்க தொழில்ல நீங்க கவனம் செலுத்தும் பொழுது, ஃபாஸ்ட்டா தைக்கலாம். இதே ஒரு விதமான மன சோர்வோடையும், குழப்பத்தோடையும் நீங்க தச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், நான் சொல்ற மாரி நீங்க இதே போல மிஸ்டேக் வந்து உங்களுக்கு வந்திருக்காங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதேபோல நீங்க தைக்கும் பொழுது பாருங்க, கண்டிப்பா சொதப்புவோம். ஏதாவது தப்பு தப்பா தப்போம். நம்ம நல்லா தைக்கக்கூடிய டெய்லராவே இருக்கலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஏதாவது மிஸ்டேக் வரும். நம்ம குழப்பத்தோடையும், ஒரு பதட்டம், பயத்தோடையும், ஒரு நிலை படுத்தாம நம்ம மனதுல ஒரு நிலையா இல்லாம அந்த ஒரு தொழில செயல்படும் பொழுது பார்த்தீங்கன்னா, நம்மளால உற்சாகமா செய்யவே முடியாது. அடுத்து 3வது விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில நீங்க புதுசா பழகுறவங்களா இருக்கலாம். ஒரு சில கஸ்டமர் உங்கள குறை சொல்லுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட துணி குடுத்துருந்தாங்க. ஒரு கஸ்டமர் இப்போ ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் தான். அவங்க வந்து என்கிட்ட துணி குடுக்கும் பொழுது, இதே போல நான் தச்ச ப்ளவுஸ் தான் சிஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து அவங்க வீட்டு துணி மட்டும் தான் நான் தப்பேன். அவங்க வெளியாள்கிட்ட யார்ட்டயும் வேலை வாங்கி செய்ய மாட்டாங்க. ஆனா, வீட்டு துணி மட்டும் நான் தப்பேன். எதனால வெளியில வந்து நீங்க வாங்கி செய்ய மாட்டீங்க? ஆனா தையல பார்த்தா அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்துச்சு. அந்த தையல் ஃபினிஷிங் அவ்வளோ நீட்டா நல்லா இருந்தது. ஒரு 4, 5 வருஷமாவே அவங்க வீட்ல உள்ளவங்களுக்கு மட்டும் தான் ஸ்டிச் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்ல ஒரு ஃபங்ஷன் சொல்லி என்கிட்ட குடுத்துருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட நான் இதான் கேட்டேன். "இவ்வளோ சூப்பரா தைக்கிறீங்களே! நீங்க வெளியாட்களுக்கு தாராளமா வந்து ஆர்டர்ஸ் வாங்கி செய்யலாமே! ஏன் எதனால செய்யல?" அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்ப அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? "நான் தையல் கிளாஸ் வந்து படிச்சு முடிச்சுட்டு இதே போல வெளியாட்களுக்கு செஞ்சு குடுத்தேன். ஆனா ஒரு கஸ்டமர் வந்து இதே போல நீ தச்சதே சரியில்ல அப்படின்னு சொல்லி துணியவே ரிட்டர்ன் குடுத்துட்டாங்க. அதுக்குள்ள அமௌண்ட்டையும் தையக்கூலியும் ரிட்டர்ன் வாங்கிட்டு அந்த துணியவும் குடுத்துட்டாங்க. அப்ப ரொம்ப அவங்க வருத்தப்படுற மாரி பேசிட்டாங்க. அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன். வெளியாட்களுக்கு நம்ம தைக்க வேண்டாம். நம்ம துணிய மட்டும் வாங்கி நம்ம தப்போம் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன்" அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், அப்ப நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தையல் நல்லா ஃபினிஷிங்கா வருது. அந்த இடத்துல நம்ம தோந்த மாரி தானே. கொஞ்சம் நீங்க ஆலோசனை பண்ணி நெனச்சு பாருங்க. இந்த விஷயம் அவங்க கிட்ட திறமை இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களால வெளிப்படுத்த முடியல அப்படின்னு தான் சொல்லுவேன். எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே வந்து அவங்க மேலும் மேலும் இன்னும் முயற்சி எடுத்து அதிக கஸ்டமர்கிட்ட ப்ளவுஸ் வாங்கி தைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு அவங்களும் ஒரு ஃபேமஸ் டெய்லரா மிகப்பெரிய டெய்லரா ஆகியிருக்க முடியும். எதனால அப்படி சொல்றேன்னா, ஒரு கஸ்டமர் குறை சொல்றாங்க அப்படின்னா, நம்மள திட்டுறாங்க அப்படின்னா ஆரம்பத்தில,
இதே வந்து அந்த கஸ்டமர் வாயாலேயே நீங்கள் தைச்சது சூப்பராக இருக்குது அப்படின்னா அவங்கள நம்ம சொல்ல வைக்கணும். இப்போ இதே நீங்கள் புதுசாக வந்து பழகிறவங்களுக்கு தான் நான் மெயினாக வந்து சொல்கிறேன். யாராவது ஒரு கஸ்டமர் உங்களை குறை சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த தொழிலையே விட்டுறணும். இந்த தொழில் நம்ம மேலும் மேலும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. உங்கள் வீட்டு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனக்கு மட்டும் தைச்சிக்கிறது, அவங்க வீட்டுக்கு மட்டும் தைச்சிக்கிறது, வெளியாட்களுக்கு தைச்சி தரல. எதனால் அப்படின்னா அவங்க குறை சொல்லுவாங்கங்கிற ஒரு பதட்டம், பயம்தான். எதா இருந்தாலும் ப்ளவுஸில் மிஸ்டேக் ஆனாலும் நம்மளோடயே போட்டோம், அடுத்தவங்களத வாங்கி அவங்க குறை சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்படிலாம் பார்த்தா அந்த தொழிலில் நம்ம சக்ஸஸ் பண்ணவே முடியாதுங்க. எந்த ஒரு கஸ்டமர் குறை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் தைச்சி கொடுக்குற ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்குன்னு அவங்க வாயாலே நீங்கள் சொல்ல வைக்கிறீங்க. அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. ஏன்னா ஒரு தொழில்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும், அவமானம் இருக்கும், அசிங்கம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த தொழிலில் நம்ம வெற்றி பெறவே முடியாது. இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் 20, 22 வருஷம் இந்த தொழிலை ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய வந்து திட்டுவாங்க, ஏதாவது குறை சொல்கிறவங்க குறை சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இப்போ கட்டைய சூழ்நிலைக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஒரு தொழிலில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கோங்கிறது நமக்கு தான் தெரியும். அந்த தொழிலில் எவ்வளோ ஒரு சர்வ சாதாரணமாக எதுவுமே எந்த ஒரு தொழிலும் ஈஸியாலாம் எடுத்துக்க முடியாது. அதில் எவ்வளோ வலிகள் இருந்திருக்கும், வேதனைகள் இருந்திருக்கும். நம்ம வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ கண்ணு முழிச்சு இந்த தையல் தொழிலை நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி செஞ்சுருப்போம். இதில் எவ்வளோ நம்ம உழைப்பை கொடுத்துருப்போம், எவ்வளோ விடாமல் நம்ம முயற்சி செஞ்சுருப்போம். ஒவ்வொரு சீசனுக்கும் தீபாவளியாக இருந்தாலும், பொங்கலாக இருந்தாலும், கல்யாண சீசனாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் சரி நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைச்சிருப்போம் பாருங்கள். அந்த வலிகளோட எவ்வளோ வலி வேதனையோடு தைச்சிருப்போம். அப்போ நம்ம ஈஸியாக வந்து நம்ம அந்த தொழிலை விட்டு கொடுத்து நம்ம தோல்வி அடையணுமா சொல்லுங்கள்? அப்போ நம்ம மேலும் மேலும் வெற்றி அடையணும் அப்படின்னா நம்ம விடாமல் போராடணும். நம்ம இந்த தொழிலில் நான் விடாமல் போராடுவேன், விடாமல் முயற்சி செய்வேன் அப்படின்னு கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. இதே ஒரு சில தோழிகள் சொல்கிறது என்ன அப்படின்னா என்னால் ஒரு நாளைக்கு 7, 8, 10 ப்ளவுஸ் தைக்கணும், என்னால் தைக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் அதிக துணிகள் தைக்க முடியும். இப்போ நம்ம எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியாக தான் முன்னேறணும். இப்போ நான் முதலடி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா என் மனசில் நான் எடுத்த உடனே 10வது அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு நான் மைண்ட் செட்டு கொண்டு போயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் வந்து அது முயற்சி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா அடுத்து நான் இன்னைக்கு ஒரு 2, 3 ப்ளவுஸ் மட்டும் தைக்கிறேன். சரி இன்னைக்கு நான் எப்பயுமே நான் கண்டினியூவாக ஒரு ப்ளவுஸ் தான் தைக்கிறேன். அடுத்த நாள் வந்து நான் 2 ப்ளவுஸ் என்னால் தைக்க முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த நாள் 3 ப்ளவுஸ் தைப்பேன் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இதே வந்து நீங்கள் 2ன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அது ஒரு கஷ்டமாக தெரியாது, ஒரு சிரமங்கிறது உங்களுக்கு தெரியாது. இதே 3 ப்ளவுஸ் நான் தைப்பேன் அப்படிங்கிறப்பையும் உங்களுக்கு கஷ்டம் தெரியாது. இதே நீங்கள் 7, 8 ப்ளவுஸ் நான் ஒரு நாளைக்கு தைக்கணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி நினச்சி பாருங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக தெரியும். அப்போ நம்மளால் தொடர்ந்து அந்த செயலில் ஈடுபாட்டோட உற்சாகமாக தைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முயற்சி பண்ணும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாள் அடைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கை வாட்டம்ங்கிறது வந்துடும். உங்கள் அறியாமலே ஒவ்வொரு நாளும் உற்சாகம் வந்துடும். இந்த தொழிலில் நீங்கள் முழுமையாக ஈடுபாடோடு செய்ய ஆரம்பிப்பீங்க. அடுத்து நெக்ஸ்ட் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது தள்ளி போடும் பழக்கங்க. இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இப்போ இந்த தள்ளி போடுற பழக்கம் அப்படிங்கிறது நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி தைக்கக்கூடிய ப்ளவுஸை நாளைக்கு தைச்சிக்கலாம், அதுக்கு அடுத்த நாள் தைச்சிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளாக நம்ம தள்ளி போட்டுக்கிட்டும் இருப்போம். இந்த பழக்கம் எங்கேருந்து நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனத்தை கண்டிப்பாக வந்து நம்ம மனசுக்குள்ளே இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோம்பேறித்தனம், இந்த மலப்புத்தன்மைங்கிறது நமக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், இந்த சோம்பேறித்தனத்துக்கு நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு நோய் மாதிரி நமக்கு ஒட்டிக்குது. நானும் நிறைய டைம் பார்த்துட்டேன். இன்றைக்கி நானும் இப்போ ஒரு வாரம் நல்லா சுறுசுறுப்பாக தைக்கிறேன், ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3வது நாள் தைக்கும் பொழுது 3வது நாளும் ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் தோணும், அடுத்து 4வது நாளும் ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் தோணும். அப்போ அந்த 2 நாள் நான் அந்த சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்துட்டேன். அப்போ ரெஸ்ட் எடுத்து ஓய்வு எடுக்கும் பொழுது அந்த சோம்பேறித்தனம் நம்மக்கிட்ட ஒரு நோய் மாதிரி ஒட்டிக்குது. அப்போ அதை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம முறியடிக்கணும். அந்த சோம்பேறித்தனத்தை முறியடித்தா மட்டும்தான் நம்மளால் தொடர்ச்சியாக வந்து தையல் தொழிலில் சாதிக்க முடியும். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தைக்கக்கூடிய வேலையை இன்றைக்கே தைச்சிருவாங்க.
இதே வந்து 2 நாளைக்கு தைக்கக்கூடிய வேலைய ஒரே நாள்ல தச்சு முடிப்பாங்க. ஆனா, நம்ம இந்த சோம்பேறித்தனங்கிறது வந்துருச்சுன்னா பார்த்தீங்களேன், இன்னைக்கு தைக்கக்கூடிய வேலைய 10 நாளைக்கு வச்சு தைப்போம். அப்படிலாம் அதே போலலாம் இந்த சோம்பேறித்தனங்கிறது நம்மள ஒரு மலப்பு தன்மையா ஆக்கிரும். அப்ப இதிலிருந்து நம்ம முற்றிலும் வெளிய வரணும். இன்னைக்கே நான் இப்ப என்ன பொறுத்தவரைக்கும், உங்ககிட்ட இந்த சோம்பேறித்தனத்தோட யாராவது இப்ப செயல்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இனிமே என்கிட்ட இந்த சோம்பேறித்தனங்கிறது இருக்கவே இருக்காது. நான் இன்னையிலருந்தே தைக்க ஆரம்பிக்கிறேன். இன்னையிலருந்தே செயல்பட ஆரம்பிக்கிறேன். நீங்க எதா இருந்தாலும் சரி, எந்த துணியா இருந்தாலும் சரி, இன்னைக்கே நான் ஸ்டார்ட் பண்றேங்க அப்படின்னு சொல்லி உற்சாகமா செயல்பட தொடங்குங்க. கண்டிப்பா இந்த சோம்பேறித்தனங்கிறது உங்கள விட்டுட்டு போயிடும். ஏன்னா, எவ்வளோ ஒரு பெரிய சோம்பேறித்தனமா இருந்தாலும், இந்த தையல் தொழில் உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த தையல் தொழில் எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்குங்க. இதில நான் ஆர்வத்தோடு உற்சாகமா செயல்படணும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள முடிவு பண்ணி, தன்னம்பிக்கையோட நல்லா கம்பீரமா அதில முயற்சி பண்ணி நீங்க தைக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, எப்படியாப்பட்ட சோம்பேறித்தனத்தையும் உங்களால முற்றிலும் அகற்ற முடியுங்க. கண்டிப்பா. நம்ப மிகப்பெரிய லட்சியங்கள நம்ப அடையணும் அப்படின்னா, நமக்கு கடினமா உழைக்கக்கூடிய கைகள் நம்பகிட்ட இருக்கு. நம்ப ஆழ் மனதில அசைக்க முடியாத நம்பிக்கை. நம்ம கடுமையா உழைக்கக்கூடிய கைகளும், நம்ப ஆழ் மனதில அசைக்க முடியாத நம்பிக்கையும், இந்த 2 விஷயமும் கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாவே, இந்த 2 புரிதலும் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, மெயினா வந்து தையல் தொழில்ல நீங்க சாதிக்கிறத யாராலயும் தடுக்க முடியாது. தையல் தொழில்ல நம்ப அனைத்து பெண்களுமே சாதிக்க பிறந்தவங்க. ஒவ்வொருத்தருமே நாங்க அடுத்த லெவலுக்கு போவோம். நாங்க இந்த தையல் தொழில்ல கண்டிப்பா சாதிப்போம். ஏன்னா, இப்ப இடையிலயும் பார்த்தீங்க அப்படின்னா, என்னாலயும் 1 வாரம் வீடியோலாம் போட முடிய மாட்டேங்குது. ஏன்னா, ஆர்டர்ஸ் அதிகம் வரதுனால, இப்ப நானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். இப்ப துணைக்கு எனக்கு ஆள் கூட இல்ல. ஆனா, நம்ப எவ்வளோ வேலை வந்தாலும் என்னால தைக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். நமக்கு எவ்வளோ வலிகள் இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியா வேலைய செய்யணும். வலிக்குதே என்ன எப்பயுமே முயற்சிய மட்டும் கைவிடாதீங்க. வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கே நமக்கு பலம் அதிகம். அதனால கண்டிப்பா முயற்சி செய்யுங்க. இந்த தையல் தொழில்ல அனைவரும் சாதிப்போம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு உற்சாகமான வீடியோல பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.